இன்றைக்கு நாங்கள் ஐசிடி ஸ்கில்ஸில் தொடர்ச்சியாக வந்து கம்ப்யூட்டர் நம்பரிங் பார்த்துட்டு வரோம். அப்புறம் வந்து பூலியன் டு டெசிமல் கன்வர்ஷன், அதே போல் டெசிமல் டு பூலியன் இதெல்லாம் பார்த்தோம். அதே போல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதனுடைய தொடர்ச்சி. அதில் அந்த எப்படி நாங்கள் ஒரு பைனரியை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறதுன்றதை பார்த்தோம். அதுல தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறது வந்து பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் என்று சொன்னாலே வந்து பூலியன்ன்றது வந்து எப்பவுமே வந்து ரெண்டு வெளிவை தான் வந்து அதுக்குள்ள போடலாம் கொண்டிருக்கும். ஒரு பூலியனை வந்து ஒரு பக்கெட் மாதிரி நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுக்குள்ள எங்களால வந்து ரெண்டு வேல்யூ தான் போடலாம், ஒன்று 0 இல்லாட்டி 1. அதைத்தான் இவங்க போட்டிக்கிறாங்க, ட்ரூ ஓ ஃபால்ஸ். இதுதான் வந்து பூலியன் வந்து எப்பவுமே வந்து தனக்குள்ள ஹோல்ட் பண்ணி கொள்ளும். ஸோ அதைத்தான் இங்க இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பெரிய அளவுல எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, காம்ப்ளிகேட்டான கஷ்டமான எதுவுமே இல்லை பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம்ல சில நேரம் கேள்விகள் வரலாம். அதே போல வந்து இந்த பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா அண்ட் ஒன்று இருக்குது, ஆர் இருக்குது, எக்ஸ்ஆர் இருக்குது, நாட் இருக்குது, இந்த மாதிரியான இதுகள் இருக்குது. இது பெரும்பாலும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்யக்கூடிய ஆக்களுக்கு இது தேவைப்படும். ப்ரோக்ராமிங் செய்யக்கூடிய ஆக்கள் வந்து பெரும்பாலும் இப்போ ஏதாவது ஒரு டேட்டாபேஸ், உங்களுக்கு டேட்டாபேஸ் பாடமும் இருக்குது இந்த ஐசிடியில். ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அந்த டேட்டாபேஸ்க்குள்ள உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஒரு யூசரை வந்து அவர் ஆக்டிவா இல்லையா, இந்த மாதிரியான விஷயம்தான் போடலாம். அதே போல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, நாங்கள் ஒரு ஆன்லைன் ஒரு ஷாப் ஒன்று செய்யறேன்னு சொல்லி வைப்போமே. அப்போ அந்த ஒரு டிஷர்ட் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணாருன்னா நாங்கள் அதை அனுப்புறோம். அது டெலிவர்ட் ஆச்சா இல்லையா, அது டெலிவர்டா இல்லையா என்று வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வச்சு கொள்ள வேண்டி தேவைப்படும். அப்போ ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் இதை வந்து இந்த பூலியன் வந்து நாங்கள் யூஸ் பண்றது. பூலியன் அல்ஜிப்ரா, இந்த மாதிரி பூலியன் வேரியபிளை யூஸ் பண்றது வந்து அந்த மாதிரி இடங்கள்ல தான். ஸோ அடுத்து வந்து போட்டிக்கிறாங்க வந்து அண்ட் ஆப்பரேட்டர். இந்த அண்ட் ஆப்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் அண்டும் வந்து அவங்க போட்டிக்கிறாங்க டிப்பிக்கலி ரிப்ரசன்ட் த பூலியன் ப்ராடக்ட். அண்டும் வந்து கிட்டத்தட்ட பூலியன் மாதிரி தான், ரெண்டு விஷயங்களை தான் கொண்டிருக்கும், அதாவது எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி. ஸோ அண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஆரையும் அண்டையும் எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம்னு சொன்னா அண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப 0 0 0 வருது, 0 1 வந்து 0 வருது, 1 0 0 இந்த மாதிரி இருக்குது. இதுல வந்து நீங்க எப்பவுமே வந்து இது ட்ரூ ஃபால்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்ப அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஃபால்ஸா இருந்தேன்னு சொன்னா அது வந்து ஃபால்ஸ் தான். ஏதாவது ஒரு விஷயம் ஃபால்ஸா இருந்தாலும் பிழையா இருந்தாலுமே அது ஃபால்ஸ் தான். அதே தான் கீழே இருக்குது. அது இந்த காம்பினேஷன் மாறி வருவது எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல ரைட் ஆப்போசிட் தான் வந்து இந்த ஆர் ஆப்பரேட்டர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல வந்து எப்படியுமே வந்து ரைட் ஆப்போசிட்ன்றதுக்கு 0. இது எல்லாமே ஃபால்ஸா இருந்தா அது வந்து ஃபால்ஸா தான் இருக்க போகுது. ஆனா அதுல மத்த எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே ஆப்போசிட் இதுல இருக்கும். உதாரணமா வந்து இந்த ரெண்டையும் வந்து நான் ஈஸியா பாக்குறதா இருந்தா எப்படி எப்படி எடுக்கலாம்னு சொன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று செய்றீங்க, சாஃப்ட்வேர் ஒன்று செய்றீங்க. அந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு, ஸ்ரீலங்காவுடைய ஐடி கார்டு செய்யணும். ஸோ ஐடி கார்டு செய்யக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து ஒரு இன்புட் எடுப்பீங்க, அதுல ஒரு அவுட்புட் வரும். இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்ம் நிறைக்கணும்னு வைங்க, ஒரு ஃபார்மை நிறைக்கிறாரு. நிறைக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பாக்குறீங்க அவர் வந்து இலங்கை பிரஜைன்னு சொல்லி பாக்குறீங்க, அது ஃபால்ஸ். அவர் இலங்கை பிரஜையோண்டு இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்காரர். அதே நேரம் அவர் 18 வயசு பூர்த்தியும் இல்லை. அப்ப அவரால் வந்து ஐடி கார்டு எடுக்கலாமா? எடுக்கலாது. அப்ப ஃபால்ஸ். ஸோ அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லி நாங்க வச்சுக்கொள்வோம். அதே போல அவர் வந்து முதல்ல நாங்க பார்ப்போம் இலங்கை பிரஜையாண்டு. இலங்கை பிரஜை இல்லை அவரு, ஆனா வந்து அவர் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர். இப்படியான இருக்கக்கூடிய நேரத்துல இலங்கை பிரஜை இல்லாததன் காரணமாக அவர் ரிஜெக்ட் பண்ணப்படுவாரு. ஸோ அதுவும் இங்க என்ன நடக்குது, ஃபால்ஸா மாறுது. நீங்க இந்த அண்டுக்கு வந்து இந்த ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்றாலே உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடலாம், எழுதி கொள்ளலாம். அதே போல அவர் வந்து இலங்கை பிரஜைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆமாம் அவர் இலங்கை பிரஜை தான், ஆனா அவர்கிட்ட வந்து அவர் இன்னும் 18 வயசு பூர்த்தி ஆகல. ஸோ அதனால வந்து அவர் வந்து அவரால் ஐடி கார்டை
இலங்கையினுடைய தேசிய அடையாள அட்டை எடுக்க இயலாது. அதே போல அவர் வந்து இலங்கை பிரஜைன்னு பார்த்தோம்னு சொன்னா ட்ரூ, அது உண்மை. அதே போல அவர் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவரான்னு சொன்னா, 18 வயது பூர்த்தியான ஒருத்தனான்னு சொன்னா அதுவும் ட்ரூ. அப்போ ஸோ அவரால் என்ன செய்யலாம், இலங்கையினுடைய அந்த ஐடி கார்டை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த அண்ட் ஆபரேட்டரை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஸோ அது உண்டு. அதே போல ஆர்ன்னு சொல்லக்கூடிய இது, இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் அது அல்லது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சரியா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், அவருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமா வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவர் வந்து ட்ரெயின்ல வந்து டிக்கெட் எடுத்து போகணும், ரைட்? அப்போ வந்து அவர் அரசாங்க உத்தியோகத்தராகவும் இருக்கணும், பிளஸ் அவர் வந்து என்ன சொல்றது, இப்ப ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு நிபந்தனையை கொண்டு வரதுன்னு வைங்களேன், ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஒருவரா இருந்தா அவங்களுக்கு வந்து இலவசமான ட்ரெயின் டிக்கெட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் வந்து இலங்கை அரசாங்கத்தார ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் வந்து என்ன செய்யுது, அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பேருக்கும், இந்த ரெண்டு கேட்டகரியில உள்ள ஆட்களுக்கும் வந்து இது ஃப்ரீ என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இது அதை வந்து இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். எப்படி, இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா நாங்க ஆரம்பத்துல வந்து பாக்குறோம் வந்து அவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தரா இல்ல, அவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தர் இல்ல. அதே நேரம் அவர் வந்து சீனியர் சிட்டிசனா 60 வயசுக்கு மேற்பட்டவரான்னு பாக்குறோம், அவர் அதுலயும் இல்ல. ரெண்டு கேட்டகரியிலயும் வந்து ஒன்றுல கூட அவர் வந்து வராததன் காரணமாக அவர் என்ன செய்யறோம், ரிஜெக்ட் பண்றோம். அவர் வந்து ஃபால்ஸா மாறுறாரு, ரைட்? அவர் ரெண்டு ரெண்டு கேட்டகரியிலயுமே இல்ல. அப்புறம் நாங்க பாக்குறோம் அவர் அரசாங்க உத்தியோகத்தரான்னு பாக்குறோம், இன்னொருத்தர் வாராரு டிக்கெட் வாங்கி பிரயாணம் செய்யறதுக்கு. நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறோம், ரைட்? அப்போ ஒருத்தர் வாராரு வந்து என்ன செய்யறாரு, டிக்கெட் வாங்கணும்ன்றாரு. அவர் அரசாங்க ஊழியரை வந்து செக் பண்றோம், இல்ல அவர் அரசாங்க ஊழியர் ஒருத்தர் இல்லை, ஆனா அவர் 60 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர். ஸோ அதனால அவருக்கு என்ன செய்யலாம், கட்டாயம் டிக்கெட்டை வந்து கொடுக்கலாம். என்னன்னா அந்த திட்டம் வந்து அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஒரு திட்டம் தானே, ரைட்? அப்போ அந்த கேட்டகரி அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா மாறிச்சுன்னு சொன்னா அவருக்கு போகலாம். இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் அரசாங்க உத்தியோகத்தரான்னு சொல்லி நாங்க பாக்குறோம், ஓகே ட்ரூ. அதனால அவருக்கு என்ன செய்யலாம், போகலாம். அவர் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட ஒருவரா இருக்கணும்னு சொல்லி தேவையில்லை, இந்த அரசாங்க உத்தியோகத்தரா இருந்தாலும் கூட அவர் போலாமே. இது அல்லது அது, அந்த அந்த இதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, அல்லது என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. எண்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதுவும் ரெண்டுமே இருக்கணும், ரெண்டு ஆப்ஷனும் ரெண்டு இதுவுமே இருக்கணும். இப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டுக்கும் ஓருக்கும் வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி உதாரணம் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப அதே போல இன்னொருத்தர் வாராரு, அவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தர் பிளஸ் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு சீனியர் சிட்டிசன். இப்போ அவருக்கு கன்ஃபார்மா கொடுக்கலாம். ஸோ அதுலயும் வந்து அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் ட்ரூ ஆகிறாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தோதுவான ஒன்று ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கு. அதே போல நொட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நொட்டில் வந்து கம்பினேஷன் வந்து ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பினேஷன் வந்து 0 1 எப்படி வரும், அதாவது இன்புட் வந்து 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1 வரும், இன்புட் 1 கொடுத்தீங்கன்னா 0 சொல்லி வரும். ஸோ நொட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நாங்க உள்ளீடு செய்யறோம், அதை வந்து மாத்தி கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அதாவது அது வந்து ட்ரூவா கொடுத்தா ஃபால்ஸா தரும், ஃபால்ஸா கொடுத்தீங்கன்னா ட்ரூவா தரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. நீங்க ஒரு மெஷின் வச்சிருக்கிறீங்க, அந்த மெஷின்குள்ள ட்ரூன்னு சொல்லி ஒரு 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 ஏதாவது ட்ரூன்னு சொல்லி ஒரு ஒரு டிக்கெட்டை நீங்க என்ன செய்றீங்க, இன்புட் பண்ணீங்கன்னா அந்த அந்த அது வந்து அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும் வந்து அந்த ட்ரூ இல்லை அது ஃபால்ஸா மாத்தி தரும். ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா ட்ரூவா மாத்தி தரும். அது மாதிரி ரெண்டு இன்புட் இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் உங்களோட டெய்லி லைஃப்ல அன்றாடம் இருக்கக்கூடிய லைஃப்ல ஏதாவது ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா நொட் ஆப்ரேட்டரை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் மேல சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்தை இந்த நொட் ஆப்ரேட்டருக்கும் நீங்க போட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான் இருக்கிற விஷயம். ஸோ அது உண்டு. அது பெருசா நொட்ல பெரிய அளவுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்தது வந்து இந்த அண்ட் ஆர் எக்ஸார். இப்போ நாங்கள் வந்து மேலே வந்து அண்டை வந்து பார்த்தோம் ஆல்ரெடி, வந்து அண்டு சொன்னால் எப்படி வரும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகக்கூடிய நேரத்தில் இந்த எக்ஸ் அண்ட் ஓ எக்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால்
நீங்க முதல்ல வந்து இந்த சார்ட்டை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த சார்ட், இந்த மேல இதுல வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த மேல இருக்கக்கூடிய 3 சார்ட்டையும் வந்து குயிக்கா வந்து ஒரு பேப்பர்ல வரைஞ்சிக்கோங்க. அந்த வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டை ஈஸியா போட்டுக்கொள்ளலாம். மேல இருக்கக்கூடிய சார்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே ஆப்போசிட் தான் வந்து கீழே இருக்குது. நீங்க மேல பாருங்க, அண்டோட ஆப்போசிட் தான் வந்து என் அண்ட், ஆட ஆப்போசிட் தான் வந்து என் நோட், அதே போல எக்ஸோட வந்து ஆப்போசிட் தான் எக்ஸ் என் நோட். நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த டேபிளோட ஆப்போசிட் தான் இதுல இருக்கு. அதுல சைபர் சைபர் வந்து சைபர் இதுல சைபர் சைபர் வந்து ஒன்று வரும். அதுல சைபர் ஒன்று சொன்னா இதுல இதுல வந்து சைபர் ஒன்று வந்து சைபர் வரும். ஓவர்லேயும் அப்படித்தான். அப்போ நாங்கள் அண்டு மோரையும் வந்து ஏற்கனவே பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் வந்து இது ட்ரூவா இருக்கும். இல்லை ஒன்று ட்ரூவா இருந்தாலும் இது ட்ரூ ஆகாது. அப்போ இந்த டேபிளை வரைஞ்சி கொள்ளணும். இந்த டேபிளையும் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த அந்த மேலே சொன்ன உதாரணங்களை வச்சு வரைஞ்சி கொள்ளணும். அதே போல எக்ஸோரையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அடுத்த டேபிள்ஸை வந்து இந்த டேபிளை வச்சு அடுத்த டேபிளோட ஆப்போசிட்டை போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவுதான், பெரிய அளவில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ரிப்ரசன்டேஷன் இன் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன என்றதை தான் நீங்கள் போட்டிக்கிறாங்க. இது பெரும்பாலும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கடை செய்கிறாரு, அவருக்கு வந்து டெய்லி வந்து பேப்பரில் வந்து எழுதி கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. அப்போ அதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்காக தான் வந்து ஒரு சாஃப்ட்வேராக நான் போடுறோம். சாஃப்ட்வேர் போடுறது வந்து என்ன காரணம்னு சொன்னா ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் எங்களுடைய நோக்கம். அப்ப ஆரம்பமா வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ப்ராப்ளத்தை வந்து என்ன என்ன பிரச்சனை இருக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அப்ப அவர் சொல்லுவார், எனக்கு நான் டெய்லி வந்து நான் பேப்பர்ல வந்து பில் போட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு வந்து லாப நஷ்ட கணக்கு எனக்கு எடுத்துக்கொள்ளணும், எனக்கு வந்து எவ்வளவு ஸ்டாக் முடியுதுன்னு சொல்லி பார்க்கணும், கடையில இருக்கக்கூடிய இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் அடுக்கி கொண்டே போவார். அப்ப முதல்ல வந்து நாங்க ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோசஸா வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஒரு டெவலப்பர்னு சொல்லி நீங்க உங்களோட தலையில வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இது ஞாபகம் வச்சுக்கொள்ளதான் இந்த ஸ்டெப்ஸ், ரைட்? அப்ப முதல்ல வந்து எப்பவுமே பிரச்சனையை கேட்கறது, பிரச்சனையை கேட்டு அந்த பிரச்சனையை வந்து அனாலிசிஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது. அடுத்தது வந்து அல்கோரிதம் டெவலப்மெண்ட். இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ உதாரணமா வந்து உங்களோட வீட்டுல வந்து நீங்க ஏதாவது சமைக்க போறீங்க, சமைக்க போறேன்னு சொன்னா இப்போ சமைக்க போறது உங்களுக்கு பசி வர்றது உங்களோட ப்ராப்ளம், அதை அனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடணும்ன்றது அதை வந்து முடிவெடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்க என்ன செய்வீங்க, அல்கோரிதம் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்றது. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்வீங்க, ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டினுடைய அந்த ஒரு கோதுமை மாவோ இதையோ ஒன்று என்ன செய்வீங்க, எடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுவீங்க. இப்ப அந்த கோதுமை மாவுக்கு வந்து நீங்க ரொட்டி செய்யறதா வந்து முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்க, அதுக்கு தேங்காய் வந்து என்ன செய்வீங்க, போடுவீங்க. அப்புறம் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை சுடுறதுக்காக வேண்டி அடுப்பு ஆன் பண்றது, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் இது இந்த 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 ப்ரோசஸ் வந்து எங்களோட தலையில உண்மையிலேயே ஒரு அல்கோரிதம் வந்து இருக்குது. அந்த அல்கோரிதம் படிதான் வந்து நாங்க அந்த ஒர்க் பண்றோம். ஸோ அந்த அல்கோரிதம் தான் வந்து அந்த அல்கோரிதம் டெவலப்மெண்ட்ன்றது. அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த அல்கோரிதமை வந்து நாங்க இப்ப பிளான் பண்ணணும் தான் இந்த அல்கோரிதம், இதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டா வரைஞ்சு கொள்ளலாம். வரைஞ்சு கொண்டோம்னு சொன்னா ஒருவேளை வந்து இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நாளைக்கு உங்களோட இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து வேலைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம். அப்ப அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு மத்த ஒரு ஆளுக்கு வந்து பார்த்து கொள்ளலாம், இது வந்து எந்த ப்ரோசஸ் வந்து இதுல போகுது. இப்போ ஒரு ரெண்டு இன்புட் ரெண்டு எடுத்து ஒரு அவுட்புட்டா மாத்தி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இது எப்படி ப்ரோசஸ் பண்ணுதுன்னு சொல்லி நாங்க வந்து என்ன செய்யலாம், ஃப்ளோ சார்ட் மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த பாடம் வந்து அடுத்த ஸ்லைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் தான். அந்த ஃப்ளோ சார்ட் வந்து நாங்கள் இந்த ஸ்டெப்ல இருக்கிறதால ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று வரைஞ்சி பார்ப்போம். ஸோ ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நாங்கள் வரைவோம். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது வந்து எப்பவுமே என்னது, ஒரு ஒரு ஓவல் ஷேப் ஒன்று இருக்கும், அதை வச்சு இல்லாட்டி ரவுண்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அரௌன்றது வந்து அது வந்து நேவிகேட் பண்றது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இங்கே தான் நாங்கள் போகிறோம், ரைட்? அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாரோம், அதாவது ஒரு இந்த இந்த மாதிரி ஷேப் ஒரு இன்புட் இல்லாத அவுட்புட் எடுப்போம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னா ரெண்டு நம்பர்ஸை கூட்டணும்னு சொன்னா ஒரு இன்புட் எடுப்போம், அப்புறம் திரும்ப ஒரு இன்புட் ஒன்று எடுப்போம், அதை ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட்டா மாறும், அப்போ திரும்பவும் இந்த இது வரும். அப்புறம் வந்து டெசிஷன், ஏதாவது இடையில டெசிஷன் மேக் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரும். அதாவது இது வந்து
கண்டிஷன் ஒன்று இருக்கும். சில நேரங்கள்ல வந்து கண்டிஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து இலங்கை பிரஜையா அல்லது வந்து வேற நாட்டுல சேர்ந்த ஒருத்தரா அப்படி இருந்தா வந்து அவருக்கு வந்து எப்படி அதை ப்ரோசஸ் பண்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை நாங்க செய்யணும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போட்டு வச்சுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா வந்து அடுத்த லெவல்ல செஞ்சு கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராம்ல கோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருமே, அந்த தேவை வரக்கூடிய இடத்துல கோடிங் வந்து பண்றதுக்கு வந்து அது வந்து ஒரு ஈஸியா இருக்கும். அதால தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி கொள்றது. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இப்போ வரைஞ்சி பார்ப்போம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த app.diagrams.net. ஸோ இதுல நான் போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இதுல போயிட்டு நான் என்ன செய்யறேன், ஸ்டார்ட்னு சொல்லி போடுறேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த அரோ யூஸ் பண்ணலாம். அரோ யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் நேவிகேட் பண்றது. ஸோ நான் வந்து குயிக்காக வரையணுன்றதுக்காண்டி வரைகிறேன். சில நேரங்களில் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சில நேரம் அசிங்கமா கூட வரலாம். ஆனா நீங்க பேசிக்கா ஐடியா வந்து எடுத்துக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து இப்ப நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதோட இன்புட் ஒன்று எடுப்போம். அப்ப இன்புட் வந்து எப்படி எடுக்கிறது, இப்ப இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம், அரோ யூஸ் பண்றப்ப இன்புட் ஒன்று எடுக்க போறோம். சரியா? அப்ப அந்த இன்புட் எடுக்கக்கூடிய நேரத்துல வந்து இன்புட் எப்படி எடுப்போம்னு சொன்னா இந்த 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 டூலை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷேப்பை யூஸ் பண்ணி தான் இன்புட் எடுக்கிறாங்க. ஸோ அப்ப நாங்க ஒரு இன்புட் ஒன்று எடுக்கிறோம். அந்த இன்புட்டை வந்து இன்புட் ஒன்னு சொல்லி போடுவோமே, இன்புட் ஒன். ரைட். அப்புறம் வந்து தொடர்ச்சியா அதை தொடர்ந்து இன்புட் டூ ஒன்று எடுக்கிறோம். ரைட். இன்புட் டூ வந்து நாங்கள் இப்படி போட்டு போடுவோம். இன்புட் டூ. இப்போ இன்புட் ஒன்லையும் இன்புட் டூல வந்து இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போறோம், இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மேலோட என்ன செய்யணும்னா ரெண்டு நம்பர் வந்து நாங்கள் இன்புட் பண்றாங்க. அந்த இன்புட் பண்ற ரெண்டு நம்பரையும் வந்து நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி எந்த நம்பர் பெரிய நம்பர்ன்றத அவுட்புட்டா கொடுக்க போறோம். கொடுத்து ப்ரோக்ராம் எண்ட் பண்ண போறோம். அதுதான் எங்களோட நோக்கம். ரைட். அப்ப இப்போ இன்புட் ரெண்டை வந்து நாங்க எடுத்துட்டோம். அப்புறம் வந்து என்ன செய்வோம், ப்ரோசஸ் பண்ணணும். இந்த ரெண்டு இன்புட்டையும் வந்து இந்த ரெண்டு இன்புட்ல எது பெருசுன்றது நாங்க ப்ரோசஸ் பண்ணுவோம். அப்ப ப்ரோசஸ் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாக்ஸ் அது வந்து டிரெக்டா ஒரு செவ்வக ஷேப், நேரடியாக ஒரு செவ்வக ஷேப் எடுக்கலாம். ப்ரோசஸ் பண்ணுவோம். ப்ரோசஸ் பண்ண பிறகு என்ன செய்யணும், இது ரெண்டுல எது பெருசுன்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்துட்டு ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் தான் வந்து app.diagrams.net. இது நீங்கள் வந்து draw.io என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ரவுட் பண்ணும், இந்த வெப்சைட்டுக்கு தான் வரும். ஸோ நான் ஆரம்பமாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை ஈஸியாக விளங்கெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஆரம்பமாக பார்த்தோம் ஒரு ரவுண்டை போட்டால் அது வந்து ஸ்டார்ட். ஸோ இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அரோ போடுறது வந்து அடுத்து எங்கே நேவிகேட் ஆக போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட் நாங்கள் வரைகிறது. ஸோ இங்கே அதை வந்து ஒரு நேவிகேட் பண்ணுறோம். நேவிகேட் பண்ணக்கூடிய நேரத்தில் இன்புட் ஒன்று எடுப்போம். ஸோ ரெண்டு இன்புட் எடுத்து அவுட்புட் பண்ணி காட்ட போகிறோம். அவ்வளோதான் எங்களோட இந்த 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 ஃப்ளோ சார்ட்டில் வேலை. ரைட். அப்போ நாங்கள் இன்புட் ஒன் எடுக்கிறோம். முதலாவது இன்புட் எடுக்க போகிறோம். ஸோ இன்புட் ஒன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்பர் 5 வந்து இன்புட் ஒன்னாக வருதுன்னு சொல்லி ஒரு பேஜுக்கு வச்சுக்கொள்வோம். ரைட். அப்புறம் வந்து இன்புட் டூ, இந்த இன்புட் ஒன்னையும் இன்புட் டூவையும் வந்து என்ன செய்ய போகிறோம்னா எடுக்கிறோம். ஸோ யூசர் வந்து இன்புட் டூ வந்து என்ன இன்புட் பண்ணுறாருன்னு சொன்னால் இன்புட் டூ வந்து போடுறாரு வந்து நம்ம 8 போடுறாரு. ரைட். இப்போ இது ரெண்டை வந்து நாங்கள் ப்ரோசஸ் பண்ணணும். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து ப்ரோசஸிங். ஸோ ப்ரோசஸிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோசஸிங்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெறுமனே ஒரு செவ்வகம் இது வந்து ஒரு வளைஞ்ச செவ்வகம் மாதிரி இருக்குது. அரோஸ் வந்து நேவிகேட் ஆகிற பாத்தை காட்டுது, அடுத்து எங்கே வருதுன்னு சொல்லி. அடுத்து வந்து ஒரு செவ்வகம் யூஸ் பண்ணுறாங்க வந்து ப்ரோசஸிங் காட்டுது. அப்போ ரெண்டு இன்புட்டையும் என்ன செய்வோம், ப்ரோசஸ் பண்ணுவோம். இன்புட் 1 + இன்புட் 2 அந்த இடத்துல தான் ப்ரோசஸ் ஆகுது. இன்புட் 1 இன்புட் 2 வந்து ப்ரோசஸ் பண்ணினா 8 5 கூட்டுப்பட்டா வந்து விட வந்து வரும். விட வந்து இன்புட் அவுட்புட் வந்து இந்த ஷேப்ல தான் நாங்கள் காட்டுவோம். ஸோ அதை நாங்கள் போட்டுட்டு ஒரு நேவிகேஷன் நாங்கள் காட்டணும் கட்டாயம், இல்லாட்டி வந்து அது கிளியாக கருதப்படும். ஸோ இன்புட் 1 இன்புட் 2 கூட்டினா வந்து அவுட்புட் வரும். எப்படி அவுட்புட்
8 சக 5 13 சொல்லி உங்களுக்கு விட வரும் அவுட்புட். அதுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிக்கொண்டே இருக்காது, அது வந்து எண்ட் ஆகும். எண்டிங்க்கு வந்து நாங்கள் எண்டை போடுவோம். எப்படி எண்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்து நார்மலாக வந்து ஸ்டார்ட்டே தான் வந்து இப்போ போடுறது. இங்கே வந்து உங்களோட டூலில் வந்து காட்டல. இந்த இந்த ஸ்டார்ட்டுக்கு வந்து ரவுண்ட் யூஸ் பண்ணதால இதே மாதிரி ஒரு ரவுண்ட் தான் வந்து நாங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். எண்டுன்னு சொல்லி இப்படி எண்டுன்னு சொல்லி போட்டு தான் முடிக்கணும். சிலபஸில் இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஒரி பண்ணி கொள்ள தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து அதுக்கான இது. நாங்கள் இதில் பார்க்காத ஒரு விஷயம்னு சொன்னால் வந்து டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் தான் இருக்கு. இந்த டெசிஷன் டூல் நாங்கள் பார்க்கல. இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தால் வந்து நான் அதை இதுக்கு போகிறேன். இது வந்து நாங்கள் கூட்டல் கணக்கு தான் பார்த்தோம். கூட்டுறது இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் வந்து கூட்டுறத பார்த்தோம். அதே வந்து சில வேலைகளில் வந்து டெசிஷன் மேக் பண்ற ஒரு இடம் வரலாம். உதாரணமா சொல்றதா இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து இன்புட் 1 வந்து பெருசா இன்புட் 2 பெருசான்னு பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று வந்தால் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஃப்ளோ சார்ட்ல எப்படி வரையுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தான் அந்த டெசிஷனுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் ஒன்று மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இந்த இந்த டைமண்ட் ஷேப். ஸோ இன்புட் 1ம் இன்புட் 2ஐயும் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இன்புட் 1ஐ விட இன்புட் 1ஆ பெருசு இன்புட் 2ஆ பெருசுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் நான் பெருசாகிறேன். ஸோ இதில் வந்து செக் பண்ணணும் இன்புட் 1ஐ விட இன்புட் 2 பெரியதான்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். அப்படி பார்த்த பிறகு அது வந்து எஸ் உண்மையா இருந்ததுன்னு சொன்னா இப்போ எங்களை வந்து ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி மாறும். இந்த இடத்துல எஸ் இன்புட் 1 வந்து இன்புட் 2 விட பெருசு அப்படி இருந்து எஸ்ன்னு சொன்னா எஸ்ஸா இருந்தேன்னு சொன்னா எங்களோட வந்து அவுட்புட்டுக்கு நாங்கள் இதே டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். அவுட்புட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இதே இந்த 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 பாக்ஸ் ஒரு வளைந்த செவ்வகம் மாதிரி உள்ளதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன செய்வோம், அந்த இதை வந்து அவுட்புட்டாக காட்டுவோம். எஸ்ஸா இருந்தேன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எஸ்ன்னு சொல்லி அவுட்புட் காட்டுவோம். எஸ் இன்புட் 1ஐ விட இன்புட் 2 பெருசு. ஸோ ஒருவேளை வந்து இந்த இடத்துல டெசிஷன் மேக் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த டெசிஷனிங் வந்து சில வேளை வந்து அதை விட இது சின்னதா இருந்தேன்னு சொன்னா நோ. அப்ப நோவை காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், சில வேளை உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சார்ட் வரைய சொல்லி வரலாம். அப்படி வந்தேன்னு சொன்னா நீங்க இப்படிதான் வரையணும். இந்த இடத்துல வந்து நோ போட்டுட்டு இதை பென்சில்ல நீங்க வரைஞ்சு கொள்ளலாம். உங்களோட வீட்டுல கொஞ்சம் நீங்க செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து பென்சிலால இது ஒருக்க வரைஞ்சி பாருங்க. ஏன்னா பிள்ளையானா உங்களுக்கு அழிச்சு திரும்ப செய்யலாம். நோவா இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கும், அவுட்புட் ஒன்று காட்டும் நோ ஒன்று சொல்லி நோ ஒன்று காட்டுது. இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கொண்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டும் வரைஞ்சு கொள்ளலாம். ஃப்ளோ சார்ட்டை ஈஸியா வரைஞ்சு கொள்ளலாம். இது எல்லாத்துலயும் வந்து உங்களோட சிலபஸ்ல வந்து எண்டு வந்து காட்டல. ஆனா எண்டு வந்து தேவைப்பட்டன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து எண்டும் உங்களுக்கு போட்டு கொள்ளலாம். இந்த இடத்துல எண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை முடிச்சு கொள்ளலாம். இது எஸ்ன்னு காட்டின பிறகு வந்து இந்த ப்ரோக்ராம் நிக்கணுமே, அதை எண்டுன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு எண்டை வந்து இங்க கீழே இந்த நோக்கு பிறகும் போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பூர்ணமான ஒரு ஃப்ளோ சார்ட் அது மாறும். ஒருவேளை சிலபஸ்ல இல்லாட்டி நீங்க அதை ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை, போட தேவையில்லை. இந்த நான் ஏற்கனவே வரைஞ்சு காட்டினதை பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அதுதான் ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்டிங் வந்து நாங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஒரு அடுத்த இதாக பார்ப்போம். ரைட். அடுத்த ஸ்டெப்பா அடுத்தது வந்து ப்ரோக்ராம் வந்து கோட் பண்றது. இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்ச பிறகு ரைட் ஓகே நாங்கள் இதை வச்சு தான் வந்து கோடிங் வந்து எழுத போறோம், கோடிங் செய்ய போறோம். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு இந்த ஃப்ளோ சார்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் வந்து எழுதுறதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பொதுவாக வந்து இந்த இந்த மெத்தட்ல தான் இந்த 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 மெத்தட்ல தான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரைட் பண்றது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேரா இருந்தாலும் அது இந்த இந்த மெத்தட்ல தான் போவாங்க. ஆரம்பமா பிரச்சனையை பார்ப்பாங்க, அப்புறம் அல்கோரிதம் ஒன்று டெவலப் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ளோ சார்ட் ஒன்று போடுவாங்க, அப்புறம் கோடிங் எழுதுவாங்க. அப்புறம் வந்து கோடை வந்து எழுதின பிறகு அதை வந்து கோடை வந்து டிரெக்டா வந்து யூசர்ட கையில கொடுக்க இயலாது. அந்த மெத்தட் அதாவது இப்போ எங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல போய் நாங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஒரு இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றோம் தானே, அதுக்கு சொல்றது அதை வந்து ஒரு பேக்கேஜா மாத்துறதுக்கு சொல்றது தான் வந்து கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். கம்பைல் பண்ணி அதை வந்து ஒரு 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 பூரண சாஃப்ட்வேரா மாத்துறது எக்ஸிகியூஷன்.
செய்யறது. அப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு ஒரேடியா யூசர்ட கையில கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்ல நாங்க வரைஞ்சோம் தானே, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு வேலை வந்து நாங்க எழுதின கோட்ல வந்து எதுவும் பிழைகள் இருக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்பாங்க. டிபக் பண்றதுன்றது அதுக்கு. அப்போ ஒரு டிபக் பாயிண்ட் ஒன்று மாதிரி வைக்கலாம். அது பெருசா நீங்க யோசிக்க தேவையில்ல. சிலபஸ்ல ஒரு சின்ன ஒரு பாட்டுன்றதால டிபக் பண்ணிட்டு அதை வந்து வேறையா வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மாதிரியே வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. இது சரியா இன்புட் எடுத்து அவுட்புட் கொடுக்குதா, இல்லாட்டி சரியா வந்து இன்புட் அவுட்புட் எடுத்து வந்து சரியா வந்து கிரேட் நம்பர் எடுத்து கொடுக்குதா, லெஸ் நம்பர் எடுத்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டிபக்கிங் அண்ட் டெஸ்டிங்னு சொல்றது. எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த QA இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு டாக்குமெண்ட் செய்வாங்க. இந்த சாஃப்ட்வேரை நாங்க எப்படி யூஸ் பண்றது என்ற ஒரு டாக்குமெண்டோட செஞ்சு, அந்த டாக்குமெண்டோட சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி. இதை வந்து எப்படி செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் வந்து, அதாவது வேற அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கம்பெனில இருந்து விலகிட்டாருன்னா அவர் அடுத்த கம்பெனி இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். அப்ப அவர் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அவன் வந்து அதை கண்டினியூ பண்ணுவார். இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை செய்யணுன்றதுக்காகவே என்ன செய்வாங்க, டாக்குமெண்டேஷன் செஞ்சு கொள்வாங்க. அதுதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நீங்க ஒரு டெவலப்பரா அவங்கள வந்து நினைச்சு கொண்டு இந்த இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அடுத்து வரதான் வந்து இந்த சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஸ்டார்ட்க்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எண்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டி வரும். நான் ஆரம்பத்தில் காட்டுற நேரம் நான் சொன்னேன் இது சிலபஸ்ல இல்லாட்டி தேவைப்படாதுன்னு, ஆனால் சிலபஸ்ல இருக்குது. ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் வந்து ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் அரோ அது நேவிகேட் ஆகுறதை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இவ்வளவுதான் இருக்கக்கூடிய இந்த பாடம். இப்போ இதை மூணா வந்து பிரிச்சு நான் 3 வீடியோ போட்டுக்கிறேன். காரணம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி 3 பாட்டா பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த 3 பாட்டையும் சரியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன இந்த பாடம் உங்களோட இந்த பாடம் ICT ஸ்கில்ஸ்ல டே 5 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 7வது சாப்டர் டேட்டா ரிப்ரசன்டேஷன், லாஜிக் கேட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் யூசிங் கம்ப்யூட்டர்ஸ். இந்த பாடத்துல எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஈஸியா இதை வந்து ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா நீங்க இதுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல படிக்க வேண்டும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க.